தேவஜனமே, பரிசுத்த வாரம், செவ்வாய்க்கிழமை. இன்றைய தியானம் மத்தேயு 21 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய மகிமையில் இன்றைக்கு கூட நான் கற்றுக்கொள்ள வேண்டிய தியானத்தின் அடிப்படை பொருளை தெளிவாய் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இது வியாழக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை எருசலேமுக்கு வருகிறார். அப்போஸ்தலர் மத்தேயுடைய கதையை பார்க்கும் பொழுது ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்தை சுத்திகரித்து விட்டு பெத்தனி என்ற தேசத்துக்கு திரும்பி போகின்றார். அங்கு இரவை கழிக்கிறார். அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். வழியில பசி. ஒரு அத்தி மரத்தை பார்க்கின்றார். ரோடு பகுதியில அங்கு செல்லுகின்றார். ஆனால் அங்கு இலைகளை தவிர வேற எந்த ஒரு கனியும் காணவில்லை. அந்த மரத்தை பார்த்து, இனி நீ கனி கொடுக்க மாட்டாய் என்று ஒரு சாபத்தை விடுகிறார். மார்க்கும் மத்தேயும் வாசிக்கும் பொழுது அந்த அத்திமரம் உடனே இல்ல அடுத்த நாளுக்குள்ள வேறு அடி வரை அது பற்றி போயிட்டது, காய்ந்து போய்விட்டது, மரித்து விட்டது. சீஷர்கள் பார்த்து வியப்புக்குள் வருகின்றார்கள். பேதுரு சொல்லுகின்றார், எப்படி இந்த அத்திமரம் இவ்வளவு சீக்கிரமாக பற்றி போனது? 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். நம்பர் 1, விசுவாசமும் ஜபமும். இயேசு சொல்லுகிற அந்த ஏன் அந்த அத்திமரத்தை சபித்தார் என்று இயேசு சொல்லவே இல்லை. அவருடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது ஜபத்தை குறித்து அவர் முக்கியத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சந்தேகம் இல்லாதபடி விசுவாசித்தால் இந்த அத்திமரத்துக்கு நடந்த காரியம் அதற்கும் மேலாக மலைகள் அசையும் என்பதையும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அருமையான ஒரு போதனை நமக்கு. தேவஜனமே, நாம் நம்முடைய விசுவாசத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா மலைகளையும் நதிக்குள் போயிடுங்க அப்படின்னு சொல்ற காரியம் இல்லை. அந்த கட்டளையின், அந்த போதனையின் பாடம் என்ன? தேவஜனமே, நம்முடைய ஆவியில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய சரீரத்தில் மிகவும் அதிசயமான வல்லமையான காரியங்களை ஜபத்தின் மூலமாக செய்கின்றதுக்கு கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அடிக்கடி நடக்கிற ஒரு காரியம், நம்ம ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய சிந்தை வேற மாதிரி, மனிதன் சிந்திக்கிற மாதிரி. நீ இப்படி ஜெபிக்கிற, இது நடக்குமா? நீ இப்படி கேட்கிற, இதெல்லாம் விசேஷித்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஜெபம் பதில் வரும். உண்மையாகவே நீ இவ்வளோ கேட்கிற. ஆனா இயேசு ஒரு பாடத்தை தான் சொன்னாரு, நம்ம நம்பதான் முடியும், அது நடக்காது அப்படின்ட்டு நம்ம சிந்தை அதனுடைய வழியில போய்கிட்டே இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து 2 பேச்சு பேசுகிறவர் அல்ல. இந்த மனிதனுடைய சிந்தையை நம்ம குறைக்கணும். அவனுடைய அந்த சத்தத்தை குறைக்கணும். இயேசுக்கு மேல் உள்ள விசுவாசத்தை கூட்டணும். இயேசு சொல்லுகிறதை நம்ம கேட்கறது கவனம். நம்ம ஜெபிக்கிறது நேரத்துல கூட ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எதை கேட்கிறோமோ பிதா மகிமைப்படணும் இல்லையா? 2வது, நம்முடைய தவறான கிரியைகளுக்கு நம்முடைய ஜபங்கள் ஒரு டிஃபெண்ட். ஆண்டவர் இப்படிதான் செஞ்சுட்டு அந்த அப்படி செய்யறேன்ட்டு சாக்கு போக்கு சொல்லுகிறது ஜபம் அல்ல. 2வது, இந்த அத்திமரம் உண்மையாகவே ஒண்ணுமே தவறு ஒன்றும் செய்யல. இயேசு பசியா இருந்தார். அந்த அத்தி பழம் வருகின்ற காலங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு அநியாயமான ஒரு எதிர்பார்த்துதலை வைத்திருந்தாரா? இல்ல அந்த அத்தி மரத்துக்கு ஆண்டவர் செய்தது ஒரு நியாயம் இல்லாத ஒரு காரியமா? என்னை பொறுத்த வரைக்கும் அத்தி மரத்தை சபித்தது
இன்னும் ஒரு ஆழமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற காரியத்தை பார்க்கின்றோம். தேவ ஜனமே, இது நான் என்னுடைய படிப்புல ஜெபத்துல கற்றுக்கொண்ட காரியம் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். விளங்கிக்கொள். இந்த ஒரு சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவரை சிக்ஷை செய்து சிலுவையில் அறைந்து அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கத்தக்க ஒரு பக்குவத்தில் வருவார். இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து யூத சம்பிரதாயை பற்றியும் யூத ஆலயத்தை பற்றியும் சிந்திக்கலாம் இல்லைங்களா? என்ன நடக்குது? யூத ஆலயம் மிகவும் அழகான, கண் பார்க்கிறதுக்கு அழகு, ஆனால் ஆவிக்குள்ளான வழியில ஒன்றுமில்லாத ஒரு பக்குவம். பலரை யூத மதத்துக்கு வாங்க அப்படின்னு வரவேற்கின்ற ஒரு மதம், ஆனாலும் உண்மையாகவே நேசிக்கிற, காத்துக்கொள்கிற ஒரு பக்குவம் இல்லாத ஒரு மதம். இந்த கற்பனையை இப்படி அழகாக இப்படியாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மதம், ஆனால் மக்களுடைய உண்மையான தேவைகளை சந்திக்க முடியாதபடி அவுட் ஆஃப் டேட் ஒரு மதமாக இருக்கின்றது. ஆலயம் அப்படி இருக்கின்றது. இயேசு சபித்தது யூத சமுதாயத்துக்கு ஒரு எச்சரிக்கை. வேதம் சொல்லுகின்றது, அந்த அத்திமரம் வேறு அளவுல வட்டி போனதாம். நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த யூத ஆலயம் இனிமேல் எவனுக்கும் பிரயோஜனமற்றதா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சாபம். தேவ ஜனமே, சரித்திரத்தை பார். 70ஆம் நூற்றாண்டு 70 இயேசு கிறிஸ்து மரித்தது. அவர் வயசு 32. ஏறக்குறைய ஒரு அதை 70 ஆண்டு 70ல வர நேரத்துல ரோம வீரர்கள் வந்து எருசலேமை ஆண்டு கொள்கிறார்கள். அந்த எருசலேமின் ஆலயத்தை ஒரு கல் இன்னொரு கல் இல்லாதபடி அழித்து போடுகிறார்கள். முழுமையான அழிவு. இன்றைய வரைக்கும் அந்த ஆலயம் கட்டப்படல. தேவனுக்கு விரோதமான காரியம். ஒரு மாயமாலம், ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு மதம் இருக்கக்கூடாது என்ற கர்த்தர் கொடுத்த சாபம். தேவஜனமே, நாம் கூட கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். நான் இயேசுவை பின்பற்றுகிறது உண்மையாக பின்பற்றுதலா, இல்ல கிறிஸ்தவ வழி வாழ்க்கை முறை ரொம்ப அழகா இருக்கு, அதை எடுத்துக்கொள்வோம் என்று உள்ள மாயமாலமா? உண்மையாகவே ஜெப வாழ்க்கையில நான் இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிறேனா, இல்ல சில கிறிஸ்தவ வார்த்தைகளை வைத்து காலத்தை ஓட்டுகிறேனா? என்னுடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரோடு உறவு கொள்ளும் வாழ்க்கையா இருக்கின்றதா, இல்ல அது ஒரு சம்பிரதாயமாய் மாறிவிட்டதா? இந்த சாபம் நமக்கு வேண்டாம் தேவஜனம். இந்த சாபம் நமக்கு வேண்டாம். இந்த சாபம் நமக்கு வர வேண்டாம். நாம் இருக்கும் வரை அத்தியாவசியமா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜெபம், நம்முடைய உறவுகள் ஏதோ ஒரு வகையில யாரையாவது தொடுகின்ற அத்தியாவசியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். மாயமாலத்தை விடுவோம். உண்மையான இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றும் சீஷர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அத்திமரத்துக்கு வந்த சாபம் எனக்கு வேண்டாம், என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டாம், என்னுடைய சபைக்கு வேண்டாம், கிறிஸ்தவ விசுவாசி குடும்பத்துக்கு வேண்டாம். உண்மையாய் உம்மை ஆராதிக்கிறவர்கள், உண்மையாய் ஜெபத்துல உறவு கொள்கிறவர்கள், உண்மையாய் ஜெபத்துல விசுவாசிக்கிறவர்களாய் எங்களை உருவாக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.